அந்நிய ஆண்களுக்கு முன்னால் தன்னுடைய உடலின் அங்கங்களை வெளிப்படுத்துகிற, அந்நிய ஆடவர்களுடைய பார்வைகளை ஈர்த்தெடுக்கிற, இந்த உறவை பற்றிய இந்த அஜ்னபியத்தான ஆண்களுடைய, அஜ்னபியத்தான பெண்களுடைய சிந்தனைகளை மாற்றி எடுக்கிற, இந்த கலாச்சாரத்தை மாற்ற வேண்டும், இந்த அலங்காரங்களை, ஒழுங்கீனங்களை வெளிப்படுத்த கூடாது என்பது அல்லாஹ்வுடைய கட்டளை. நீங்கள் வாப்பாவோடு போனாலும் சரி, உம்மாவோடு போனாலும் சரி, கணவனோடு போனாலும் சரி, சகோதரர்களோடு போனாலும் சரி, இப்படித்தான் நீங்கள் வெளியிலே போகிற பொழுது, அந்நிய ஆண்களுடைய சபைக்கு போகிற பொழுது இப்படித்தான் போக வேண்டும் என்கிற வரையறை அன்புக்குரியவர்களே இஸ்லாம் எங்களுக்கு சொல்லித் தருகிற குர்ஆனிய கட்டளை என்பதை மட்டும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். என்னுடைய கணவன் நான் அரைகுறையாக போவதை எனக்கு அனுமதித்திருக்கிறான். என்னுடைய கணவனோடு பைக்கில் நான் போகிறேன். என்னுடைய கூந்தல் மறைக்கப்பட வேண்டிய பகுதி, ஆனால் நான் பைக்கில் போகிற பொழுது நான் அணிந்திருக்கிற ஷோல் விலகி என்னுடைய கூந்தல் காற்றிலே பறந்து போகிறது. பக்கத்திலே போகிற அந்நிய ஆண் அதை பார்க்கிறான், அவனுடைய பார்வை விழுகிறது. இப்பொழுது நான் அந்த பயணத்தில் என்னுடைய கணவனோடு தான் இருக்கிறேன் என்றாலும் ஹராத்தில் இருக்கிறேன். ஏனென்றால் அல்லாஹ் மறைக்க சொன்ன ஒரு பகுதியை நான் மறைக்காமல் போகிறேன். ஏதோ ஒரு நிர்பந்த சூழலால் வெளிப்படுகிற பொழுது அல்ல, இது வேண்டுமென்றே செய்கிற பொழுது. வீட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு பெண் அவள் அணிந்திருக்கிற சாதாரண ஆடைகளோடு இருந்துவிட்டு வெளியிலே போகிற பொழுது அரை மணி நேரம், ஒரு மணி நேரம் உட்கார்ந்து தன்னுடைய முகத்தையும் தன்னுடைய அழகையும் மெருகூட்டிக் கொண்டு இருக்கிற ஆடைகளில் கவர்ச்சிகரமான ஆடைகளை, அழகான ஆடைகளை அணிந்து கொண்டு ஏதோ தலையை மறைக்க வேண்டும், முஸ்லிம் என்று அடையாளப்படுத்த வேண்டும் என்பதற்காக தலைக்கு மேலே ஒரு சோலை சுற்றி அதை கழுத்துக்குள்ளே விட்டு அப்படியே எடுத்துக்கொண்டு வெளியிலே போகிற ஒரு பெண்ணினுடைய நோக்கம், அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உள்ளத்தில் கை வைத்து சொல்லுங்கள், இந்த பெண் இப்படி வெளியில் போவதற்கான நோக்கம் என்னவாக இருக்க முடியும்? யாராவது வெளியில் இருப்பவர்கள் தன்னை ரசிக்க வேண்டும் என்பதை தவிர வேறு என்ன நோக்கம் இருக்க முடியும்? அவளை அழைத்து போகிறான் கணவன். அவளுடைய பார்வையில் தான் கணவனோடு போகிறேன். வீட்டுக்குள் இருந்து தன்னுடைய ஒட்டுமொத்த அழகையும் கணவனுக்கு காட்ட முடியாமல் வெளியிலே கணவனோடு போகிற பொழுது அலங்காரங்களை அடுத்தவர்களுக்கு காட்டுவதற்காக அவள் போகிறாள். இங்கு விஷயம் என்ன தெரியுமா? இன்னும் ஒருத்தி இதே போன்று அந்த சபைக்கு வந்திருப்பாள். அவள் அந்த கணவனுக்கு, இவளோடு போகிற கணவனுக்கு அவளுடைய அழகை காட்டுவாள். எங்கு ரசனை மாறி போகும். கூட போகிற கணவன் அந்நிய பெண்ணை ரசிக்கிறான். கூட வந்திருக்கிற மனைவி அந்நிய ஆண் ரசிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறாள். கடைசியில் இந்த குடும்ப வாழ்க்கையில் எந்த ஒரு பிடிப்பும் இல்லாத சூழல் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இன்று உருவாகி இருக்கிறதா இல்லையா? உருவாகி இருக்கிறதா இல்லையா? இந்த அந்நிய ஆண் பெண்களுடைய உறவு அன்புக்குரியவர்களே இன்று எல்லை மீறி போய் கொண்டிருக்கிறது.